இப்போ ரிலேஷன்ஷிப்புடைய கணவன் மனைவியுடைய இந்த ரிலேஷன்ஷிப்புடைய பேஸ்மெண்ட் அல்லாஹ் சொல்கிறான். மவத்தா அளவற்ற எதிர்பார்ப்பற்ற காதல் இந்த இருவருக்கும், வரஹ்மா கருணை. காதல் லவ் ஏன் முதல்ல சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல் ஏன் அல்லாஹ் கருணையை கொண்டு வர, ரஹ்மத்தை கொண்டு வர்றானா, இரக்கத்தை கொண்டு வர்றானா? லவ்ங்கிறது ஒரு திருமணம் முடித்த முதல் வருஷம் 2 வருஷம் அல்லது குழந்தை பெக்கிற வரைக்கும், குழந்தை பெற்றெடுத்து வளர்க்குற வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆணுடைய பொறுப்புகளும் ஆணுடைய சிந்தனைகளும் நோக்கங்களும் மாறும்போது காதல் குறையும், அன்பு குறையும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒன்று வேணும், அது கருணை, அது ரஹ்மத். ஏன்னா அந்த பெண்ணுடைய அர்ப்பணிப்பை அவன் பார்ப்பான். அந்த பெண் அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்காக படக்கூடிய சிரமத்தை பார்ப்பான். அந்த பெண் பட்ட தியாகங்களை பார்ப்பான். அந்த பெண் எல்லாவற்றையும் துறந்து தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்ப்பான். அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆண் அந்த இரக்க குணத்தோட பார்ப்பான், அந்த கருணையோட பார்ப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய நோக்கங்கள், தன்னுடைய அழகு, தன்னுடைய வாழ்வு நேரம் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்காக, குடும்பமுடைய முன்னேற்றத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த கணவனுடைய கருணையை பார்ப்பா, அந்த 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 லவ்வுக்கும் காதலுக்கும் மேலே. இப்போ இந்த ரெண்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகும். இதுக்காகத்தான் திருமண வாழ்வை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இந்த வாழ்க்கை துவங்கி எதற்காக இது நகரும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நகரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இது நகர்ந்தால்தான் இந்த உறவு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் ஜெயிக்கும். மறுமையில் ஜெயிக்கிறதுக்காக தானே இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்கிறோம். இந்த உலக வாழ்வே மறுமைக்கான வாழ்வு தான். இங்கே விதை போடுறோங்கிறதா மறுமையில் அறுவடை செய்கிறதுக்காக. அதுக்கு உதவி செய்கிறது தான் இந்த திருமண வாழ்வே தவிர, திருமண வாழ்வே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அல்ல. இது ஒரு உதவி, ஒரு டூல். அது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கோ, அவன் நரகத்தில் தன்னை பாதுகாக்கிறதுக்கோ, சொர்க்கத்துக்குள்ளே தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கோ, தன்னுடைய இயற்கையான ஆசைகளையும் தன்னுடைய இயற்கையான இன்பங்களையும் ஹலாலான வழியில் செலவழிக்கிறதுக்கோ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருமண வாழ்வுங்கிறது. இந்த வாழ்வு அவனை மார்க்கத்தில் முழுமையாக்கி, குணத்தில் முழுமையாக்கி, குடும்ப வாழ்வில் முழுமையாக்கி அவனை சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஹதீஸ் சொன்னாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். இவன் யார்? இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறான். தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது நின்று வணங்குவான். இரவுடைய கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுவான். அந்த பெண் தூங்கி கொண்டிருப்பாள். அவள் எழுப்புவான், எழமாட்டாள் அவள் உறக்கத்தால். அப்போது அவளுடைய முகத்தில் தண்ணீர் தொளிப்பான், கண்ணீருக்கு அடிச்சிட மாட்டான், தண்ணீர் தொளித்து அவளை எழுப்புவான். இவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும்னு சொன்னாங்க. ஏன் அவன் செய்கிறான் இதை? தன்னோடு அந்த பெண் சொர்க்கம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் போது, இந்த ஆண் நமக்கு காசை கொடுப்பானா, பணத்தை கொடுப்பானா, மார்க்கத்தை இந்த ஆண் நமக்கு நல்ல குடும்ப வாழ்வை கொடுப்பானா, நிறைய குழந்தைகளை கொடுப்பானான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆண் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போவானான்னு பார்க்கணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு ரஜுலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு தரம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், இன்னொரு பெண்ணுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். அந்த பெண் யார்? அவள் நின்று தொழுவாள், இவன் தூங்கி கொண்டிருப்பான். அவள் எழுப்புவாள், ஆனால் அவன் உறங்குவான், மறுப்பான். அப்போது தண்ணீர் தெளித்து அந்த தொழுகைக்காக அவனை தயார்படுத்துவாள். இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும்னு சொன்னாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புடைய அந்த பயணத்துடைய அழகு அல்லாஹ் தீனாக, மார்க்கமாக, குணமாக, மறுமையுடைய வெற்றியாக அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹ்வுடைய அருளா அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வர்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலியமாக நமக்கு இதான் அதோடைய நோக்கம்னு சொன்னாங்க. இந்த 2 பேரும் வணக்க வழிபாட்டில் ஒழுங்காகி, மார்க்கத்தில் ஒழுங்காகி, நல்ல 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 குணங்களில் ஒழுங்காகி, நல்ல சந்ததிகளை பெருக்கி, அதன் மூலியமாக மறுமையுடைய வெற்றியை தேடுறதா அந்த வாழ்க்கையுடைய நோக்கம்னு சொன்னாங்க. இங்கே தொடங்கக்கூடிய அந்த உறவு முடியும் எங்கன்னா சொர்க்கத்தில், ஜன்னால. ஒரு அழகிய நிகழ்வு, இதோட உங்களுடைய நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அபு தர்தா, இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அழகிய நட்புடைய உரையாடல் நமக்கு தெரியும். சல்மான் அல் ஃபாரிசி, அபு தர்தா 2 பேருமே நண்பர்கள். அபு தர்தாவுடைய வீட்டுக்கு சல்மான் அல் ஃபாரிசி வர்றாங்க. இப்போ கதவை உம்மு தர்தா திறக்கிறாங்க. ஒரு அலங்கோலமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில். இப்போ சல்மான் கேட்குறாங்க உம்மு தர்தாவை பார்த்து, அபு தர்தாவுடைய மனைவியை பார்த்து. உம்மு தர்தா ஹிஜாபுடைய சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடினால அவங்க பார்க்குறாங்க நார்மலாக. இப்போ ஹிஜாபுடைய சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடி சல்மான் கேட்குறாங்க அவங்கள பார்த்து, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்கீங்க, அலங்கரிச்சிருக்கலாமே. இப்போ சொல்கிறாங்க, அபு தர்தாவுக்கு என்ன தேவை இருக்குது என்ன இடத்துல? அவர் எப்போ பார்த்தாலும் தொழுகிறார், எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஓதுறார், எப்போ பார்த்தாலும் நோன்பு வைக்கிறார். அப்படியா கதை? சரி நான் உள்ளே வரேன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. சாப்பாடு வைக்கிறாங்க சல்மானுக்கு. அபு தர்தாவை கூப்பிட்றாங்க சல்மான் அல் ஃபாரிசி, வாங்க உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. அவர் சொல்லலாம், நான் நோன்புன்னு, நஃபீலான நோன்பு தானே, நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்ற வரைக்கும். சாப்பிட்றியாங்கிறாங்க. சாப்பிட்றாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. இரவு நேரம் வருது, சல்மான் தூங்க போகிறாரு. அபு தர்தா எழுந்து தொழ ஆரம்பிச்சார். சல்மான் சொன்னாங்க அபு தர்தா பார்த்து, உட்காருங்க, உறங்குங்க.
இப்போ சல்மான் சொன்னாங்க, அபூதர்தா சொன்னாங்க, நான் தொழுகிறேனே, இல்லை இப்போ தொழ வேணாம். மறுபடியும் சல்மான் உறங்கினாங்க. அவர் தூங்குறாரான்னு பார்த்துட்டு மறுபடியும் எழுந்து நின்று வணங்க ஆரம்பிச்சிடுறாரு. சொன்னாங்க, உட்காருங்க, இது நம்முடைய தொழுவதற்குரிய நேரம் அல்ல. கடைசி இரவுடைய நேரம் வருது. சல்மான் அல் ஃபாரிசி அபூதர்தா 2 பேரும் எழுந்து தொழுகிறாங்க. காலை விடியல் வந்ததுக்கப்புறம் சல்மான் அல் ஃபாரிசி அபூதர்தாவை அழைச்சி சொன்னாங்க, அபூதர்தா, நீ செய்கிற தப்பு. உன்னுடைய கண்ணுடைய கடமை இருக்குது, உன்னுடைய உள்ளத்துடைய கடமை இருக்குது, உன்னுடைய செயலுடைய, உன்னுடைய குடும்பத்தாருடைய கடமை இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய கடமையில் மட்டும் சரியாக இருந்து குடும்பத்தாருடைய கடமையில் சரியில்லைன்னா அது உரிமை, அது 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 உன்னை அளவுபடுத்தாது. எல்லாத்துலேயும் ஈக்குவலாக அதுதான் ஒவ்வொரு உரிமையை கொடுத்ததாகும். அந்த உரிமையை கொடுக்கலன்னா நாளைக்கு மறுமையில் குற்றவாளி அனுப்பினாங்க. இதை செய்தியை காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்க சல்மான் உண்மையை சொன்னார்னாங்க. அப்போது அபூதர்தா உம்முத்தர்தா சல்மான் அல் ஃபாரிசியுடைய இந்த உரையாடல் இதோடு முடியுது. உம்முத்தர்தா அதே நிலையில் தொடர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறாங்க, நிறைய மார்க்க சட்டங்களை அறிவிக்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க, நிறைய மார்க்க சட்டங்கள்லேயே இருக்கிறாங்க. அபூதர்தா பெரிய செல்வந்தரல் நிறைய முயற்சி செய்கிறார், ஆனால் அவரால் செல்வந்தர் ஆக முடியலை. அபூதர்தா மரண நிறுத்த அடைகிறார். உம்முத்தர்தா அவருடைய மரண நிறுத்துக்கு பக்கத்துக்கு வராங்க. அப்போ சொன்னாங்க உம்முத்தர்தா அபூதர்தாவை பார்த்து, என் கணவரே, நான் உங்களை அடைவதற்காக என்னுடைய தந்தைகிட்ட வந்து என்னுடைய கரத்தை கேட்டீங்க. என் தந்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். நான் உங்களை திருமணம் முடித்தேன், இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன். ஆனால் நான் ஆதரவு வைக்கிறேன், நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு நான் மனைவியாக வருவதற்கு நான் உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கிற உங்களை மறுமைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நிலையிலேயே அபூதர்தா மரணமாயிடுறாங்க. உம்முத்தர்தா அதுக்கு பின்னாடி வாழ்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரைக்கும் வாழ்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவானதுக்கப்புறம் உம்முத்தர்தாவை பெண் கேட்டு வர்றாங்க, அனுப்புகிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உம்முத்தர்தா சொல்லி அனுப்புகிறாங்க, நான் என் கணவர் அபூதர்தாவை மறுமைக்காக ஒப்பந்தம் செய்து விட்டேன், என்னால் உம்மை திருமணம் செய்ய முடியாதுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அவங்க திருமணம் செய்யலை. ஏன்? மறுமைக்காக அவர்கள் தன்னை தயார்படுத்தி தன் கணவரை மறுமையில் சந்தித்து அவரோடு மறுமையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்காக. சுப்ஹானல்லாஹ். இது மறுமைக்கான உறவு, இது அல்லாஹ்விற்கான உறவு. இப்போ இந்த உறவுடைய அடிப்படையில் தான் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அமைந்தால் அந்த வாழ்க்கை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை ஆகும். அல்லாஹ்வுக்கான நேசமாக, அல்லாஹ்வுக்கான விருப்பமாக கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாவற்றையும் அன்போடும் அருளோடும் அல்லாஹ்வுக்காகவும்னு மாற்றிக்கொண்டாங்கன்னா இந்த வாழ்க்கை என்பது இன்றைக்கி ரொம்ப எளிதான கண்ணியமான வாழ்க்கையாக அமையும். இந்த அடிப்படைகளை மட்டும் புரிந்து கொள்வோம். இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விடத்தில் கேட்டால், யாராவது உங்களுக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல குடும்பம் வேணும், குழந்தை வேணும், நல்ல வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நினச்சி பார்த்துக்கோங்க. கடைசியாக சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இல்லாமல் தனிமை என்று இருள் என்ற ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் வருது. நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே போகிறோன்னே தெரியாமல். இப்போ அல்லாஹ் அழைக்கிறாங்க, ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். யா அல்லாஹ், நீ இறக்கிய நலவுகள் மீது தேவை உள்ள அடியானாக இருக்கிறேன், எனக்கு அதை கொடு யா அல்லாஹ்னாங்க. நீ என்மேல் பொழிந்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம், என்மேல் இறக்கி இருக்கக்கூடிய நன்மை ஹைருக்கெல்லாம் நலவுக்கெல்லாம் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ். ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். அதற்கு தேவை உள்ளவனாக, ஃபக்கீராக நான் இருக்கிறேன், அதை எனக்கு கொடுன்னாங்க. அதற்கு பிறகு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குடும்ப வாழ்வு அல்லாஹ் அந்த பெண்ணை அனுப்புனா, அந்த பெண்ணுடைய தந்தைகிட்ட பேசுனாங்க, திருமணமாச்சு, ஒரு குடும்ப வாழ்வு, அவருடைய வீடு என்றெல்லாம் அமைந்தது. இப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம தேவைகளை கேட்கணும், நம்முடைய அல்லாஹ்விடத்தில் முறையிடணும். ஒரு ஆண் இப்படி ஒரு பெண்ணை பார்க்கணும், ஒரு பெண் இப்படி ஒரு ஆணை பார்க்கணும். பார்த்தாலும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் தேர்ந்தெடுப்பை கேட்கணும். யா அல்லாஹ், இது எனக்கு சரியாக வருமா, நீ சொல்லி யா அல்லாஹ், இது ஷர்னா நீக்கிற ஹைர்னா என்னை கூட வச்சிரு. இன்றைக்கி பல ஊர்களில் என்ன பண்ணுறாங்க, இஸ்திகாரா தொழுகைன்னு சொன்னால் சீட் எழுதி போட்டு பார்க்குறாங்க, ஆம் இல்லை, அல்லது 3 சீட் எழுதி போட்டு இது எடுத்தால் இது வந்துச்சுன்னா யா அல்லாஹ் உன் முடிவு, இது வந்துச்சுன்னா உன் முடிவுன்னு இஸ்திகாரா தொழுகையை கொண்டு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் மூட பழக்கம். இதெல்லாம் இஸ்திகாரா என்பது. இஸ்திகாரா என்பது அல்லாஹ்விடத்தில் கேட்போம், ஒரு உறவை முன்னெடுத்து, அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பெண் பார்த்துருக்க, இது எனக்கு ஹைர்னா இது எனக்கு நெருக்கமாக்கு, இது ஷர்னா என்னை விட்டு நீக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் வழிகாட்டுவான், அந்த வழி அல்லாஹ் லேசாக்குவான், அல்லது அந்த வழி அல்லாஹ் சிரமமாக்குவான். சிரமமாகுதுன்னா இது அல்லாஹ்விடத்தில் ஏதோ ஹைர் இல்லை நமக்கு அப்படின்னு அல்லாஹ் உணர்த்துறான்னு அர்த்தம். இப்படி தான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அமையும். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டோன்னா அல்லாஹ் அதுக்கு வழிகாட்டலுடைய காரியங்கள் அல்லாஹ் லேசாக்கிடுவான்.
இஸ்திகாரா மூலமாக தேர்ந்தெடுத்து ஒரு உறவு அமைந்தால் அந்த உறவை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, மறுமைக்காக இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளைப் போல் நாம் ஆக்கிக் கொண்டால் இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும். ஒரு மனிதனுடைய நிம்மதியே இந்த உலகத்தில் பெண்ணிடத்தில் தான். அந்த பெண்ணே அவனுக்கு சரியாக அமையலைன்னா அவனுடைய முழு வாழ்க்கையும் கெட்டு போயிடும். ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு ஆணோ, ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு பெண்ணோ, ஒரு மீனான பெண்ணோ அல்லது மீனான ஆணோ ஒரு தவறான உறவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முழு ஈமானும் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இழிவாக அல்லது முழு வாழ்க்கையுமே கவலையாக கஷ்டமாக ஆகக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போதோ தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாகவோ நிதானமாக சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் தேடாமல் கண்ணியமான முறையில் குடும்பத்தார் இடத்துல பேசி, நம்ம குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார் இடத்துல பேசி, இப்படி கண்ணியமான முறையில் முறையான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலோட ஹராம் கலக்காமல் எந்த ஒரு ஹராமான நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய உறவும் ஹலாலில் போய் முடியாது. அல்லது பெரிய ஒரு அப்படி அது போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் பரக்கத்து இருக்காது. அல்லாஹ் அதில் அவனுடைய அருளை வச்சிருக்க மாட்டான். அப்படி ஹராமை செஞ்சிங்கன்னா அதிலிருந்து விலகி ஹலாலுக்குரிய காரியங்களை தேடி போய் திருமணத்தை ஹலாலான முறையில் நடத்துறதுக்குரிய சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அல்லாஹ் அதில் மிகப்பெரிய அல்லாஹ் பரக்க செய்வான். அப்படி முறைப்பட்ட முறையில் எளிமையாக திருமணம் செஞ்சு அழகான கண்ணியமான வாழ்வை அல்லாஹ் வாழ்கிறதுக்கு உங்களுக்கும் அல்லாஹ் நமக்கும் அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.